இன்னைக்கே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மறந்துடாம எல்லாருக்கும் கொடுமா. இந்த அழகப்ப ஆனந்தராம உங்களுக்கு நானே ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது காரணமே நீதான். என்ன மறந்துட்டீங்க? சரி நீ தான் போதுமா. Thank you. Fantastic. போய் சொல்றது வேலைய போச்சு. இப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் தான். ஹாய் தாத்தா. ஹாய் மா. ஹாய் டாட். என்ன 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வரீங்க? என்ன விஷயம்? என்ன தாத்தா உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க தான் வரவே இல்ல. காலேஜ் ஃபங்க்ஷன் எவ்வளவு சூப்பரா நடந்தது தெரியுமா? நான் வரலன்னா என்னடா சொல்லும்? போங்க தாத்தா. ஒண்ணு செய், உன் வாயால காலேஜில் நடந்தது என்னன்னு சொல்லு. அதை கேட்டு நான் சந்தோஷப்படுறேன். என்னப்பா சாம்ராட், ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? இப்படி வந்து உட்காரு. பரவாயில்ல தாத்தா. அட உட்காருப்பா. சம்ராட் உட்காரு. சம்ராட், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்வராஞ்சலிக்கு அடிமையாக போறது கேரண்டி. ஏய் சும்மா ரெடி. சாம்ராட் ஒண்ணு எனக்கு அடிமை இல்ல, இந்த வீட்டுக்கே பாஸ். தாத்தா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? எங்க காலேஜ் டே ஃபங்க்ஷன்ல எங்களை எல்லாரும் வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ்னு புகழ்ந்தாங்க. மேடையில நாங்க பேசும்போது எல்லா டிவி சேனல்லயும் ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டுமா தாத்தா, அங்க இருந்த எல்லாருமே இவங்க 2 பேரையும் பார்த்து வாட் a pair அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. அதுக்கப்புறம் மேட் ஃபார் ஈச் அதர்னு கூட சொன்னாங்க. அத கேட்டு மசாந்தி, என்ன மாமா? என் பேத்திய உள்ள கூட்டிட்டு போய் முதல்ல திருஷ்டி எடு. எல்லாரோட கண் திருஷ்டியும் என் பேத்தி மேலதான் பட்டிருக்கும். வாமா. என்ன தாத்தா இந்த காலத்துல போய் கண் திருஷ்டி அது இதுன்னு. இதோ பாரு சுரா, தாத்தா என்ன சொல்றாரோ கேட்கணும். வா சுத்தி போடுற வா. தாத்தா போமா. வாமா வா. போடு. சீக்கிரம் 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 வேகமா போடு. சம்ராட், திரிவேணி வரலையா உன் கூட? போன் பண்ணி பார்த்தேன் எடுக்கல. அதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்? தெரியல. கோ. வாமா திருவேணி. அஞ்சலி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கா. ஹாய் சம்ராட். உட்கார். என்ன டிஃபன் இன்னைக்கு? வடை தோசை இட்லி எல்லாம் இருக்கு. நல்லா கொட்டிக்கும். Thank you. என்ன திரிவேணி நீ வர டைம் அடியுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வர நீ லேட் பண்றதுல நம்பர் 1 ஆயிட்டே இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஸ்வராஞ்சலி. வர வழியில நான் நிக்கிதாவோட அம்மாவை பார்த்தேன். அவங்க கிட்ட காலேஜ் ஃபங்க்ஷனை பத்தி பேசிட்டு இருந்ததுனால டைம் போறதே தெரியல ஸ்வராஞ்சலி. முதலாளி, முதலாளி, முதலாளி. யாரு? நான் தான் கேசவன். கேசவா, ஏன் இவ்வளவு லேட்டா வர? கூட இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே முதலாளி, இவனை தேடி கூட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படின்னா அவனை உன் கூட வச்சுக்க. நீ ஒரு வேலை செய் கேசவா. உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். உனக்கு என்னென்ன பெயிண்ட் எல்லாம் தேவையோ அதெல்லாம் அவன் கொடுப்பான். நாளை காலையில சீக்கிரம் வந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிடலாம் முதலாளி. தாத்தா இன்னும் வரவே இல்ல. எனக்கு வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. வாங்க தாத்தா சீக்கிரம், எனக்கு பசி தாங்க முடியல. வந்துட்டேன். இன்னைக்கு என் பேத்தி என்ன ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கா? ஆஹா, தோசை, புதினா சட்னி. என்ன நீயே தனியா தின்னுட்டு இருக்க? எனக்கு வைக்க மாட்டியா? தாத்தா நான் உங்களை எத்தனை தடவை கூப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? அதுக்கு என்னவா பண்றது? எனக்கு தான் பசிக்குது. நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கட்டுமா? நல்லா இருக்கா? அம்மாவோட நீ நல்லாவே பண்ணிருக்க.
தாத்தா கண் கலங்குறீங்க? நேத்து வரைக்கும் என் தோள் மேல விளையாடி வளர்ந்த குழந்தை நீ இன்னைக்கு எவ்வளவு பெரியவளா நிக்கிற. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஒண்ணாய் வீடு வாசல் கணவன் பிள்ளைங்கன்னு அதுல நீ முழுகி போய் இந்த தாத்தாவை மறந்துடுவ. அழாதீங்க தாத்தா, உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போகல. இந்த கல்யாணமே வேண்டாம் எனக்கு. ச்சே, ச்சே, நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னேன், நீயும் அழ ஆரம்பிச்சிட்டிய. அழக்கூடாது. எங்க சிரிமா வருதுற? சிரிமா, சிரி சிரி. தாத்தா ஊட்டி விட்டுமா? என் செல்ல பேத்தி இல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா தாத்தா பேத்தி கதை? இதுவும் பழைய கதை தான். கேட்டுக்கங்க. சாந்தி மாமா, நம்ம சுராஞ்சலிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா நம்ம மலையனூர் கோயிலுக்கு வரதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். அழகப்பனுக்கும் அனந்தராமங்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், அவங்களும் வந்துருவாங்க. சரிங்க நீங்க மாமா. போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. வணக்கம் முதலாளி. உள்ள வாங்க. கேசவா, முதலாளி. சாமான்லாம் வந்திருக்குல்ல? வந்துருச்சு முதலாளி. ஒரு வாரத்துல வேலையெல்லாம் முடிக்கணும். வாங்க, வேலையை ஆரம்பிங்க. வாங்க. ஸ்வரா, தாத்தா, ஸ்வரா, இந்த வரேன் தாத்தா. ஸ்வரு, வா. உட்காரு. ஏய் கேசவா, இது என் செல்ல பேத்தி ஸ்வராஞ்சலியோட ரூமு. நீ பெயிண்ட் அடிக்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? அரண்மனை மாதிரி பல பலன்னு இருக்கணும். என்னமா சரியா? சொன்னது புரிஞ்சுதா கேசவா? புரிஞ்சுதுங்க முதலாளி. சீக்கிரம் போய் வேலைய ஆரம்பிங்க. சரிங்க. போங்க. சரி. சூப்பரா இருக்கணும் வேலை. சரி சரியாடா செல்லம். சாந்தி, சாந்தி, இங்க கொஞ்சம் வாமா. இத வந்துட்டேன் மாமா. சுப்பிரமணி, அப்பா இங்க கொஞ்சம் வாடா. என்னங்கப்பா? சாந்தி, நீ சுப்பிரமணிய கூட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போய் சுராஞ்சலியுடைய கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வா. சரிங்க மாமா. நானே போலான் இருந்தேன், ஆனா இங்க கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, அதான் என்னால போக முடியல. சுப்பிரமணி, சாந்தியை கூட்டிட்டு போய் விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு வா. சரிங்கப்பா. ஏய் கேசவா. ஸ்வராஞ்சலி, இது வந்துட்டேமா. வாமா சுராஞ்சலி. என்னம்மா கூப்பிட்டீங்க? ஸ்வரா, நானும் உங்க அப்பாவும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரோம். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தாத்தா மட்டும்தான் வீட்ல இருக்காரு. அவருக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருக்க. நேரத்துக்கு அவருக்கு அதை கொடுத்துரு. நாங்க வீட்ல இல்லன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்க எங்க சுத்த போயிடாத. புரியுதா? என்னம்மா நீங்க சின்ன பொண்ணுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். பாட்டியை கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லாம் தெரியுங்கிற, என்ன தெரியுமோ என்னவோ. டாடி, சும்மா விளையாட்டுக்கு. போ போ போ. என்னங்க, நீங்க பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. ஆமா ஆமா ஆமா, போய் ரெடி ஆயிடுறேன். மோகன், முதலாளி. இங்க பார், நிறைய தூசி இருக்கு, அதெல்லாம் சுத்தமா தொட. சரிங்க. தூசி இருக்க கூடாது, புரிஞ்சுதா? தொடச்சிடும் முதலாளி. கேசவா, முதலாளி. பாலிஷா நல்லா போடு. சும்மா பல 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 பலன்னு தெரியும். ஹலோ, ஐயனார் ஸ்பீக்கிங். ஹலோ தாத்தா, நான் தான் சாம்ராட் பேசுறேன். சாம்ராட், சொல்லுப்பா, என்ன விஷயம்? தாத்தா, ஸ்வராஞ்சலி இல்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். மா சுராஞ்சலி, சீக்கிரம் வாமா. தாத்தா, சாம்ராட் லைன்ல இருக்கான். வந்துட்டேன். சாம்ராட்டா தாத்தா? ஹாய் சாம்ராட். ஹாய். ஓகே சுராஞ்சலி, நான் வீட்டுக்கு வரேன், நீ ரெடியா இரு. நாம இப்ப ஷாப்பிங் போறோம். சாரி சாம்ராட்,
வீட்ல அப்பா அம்மா வேற இல்ல, தாத்தா தனியா இருக்காரு. இன்னொரு நாளைக்கு போலாமே. என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. உன் கூட கொஞ்ச நேரம் ஜாலியா வெளிய போயிட்டு வரலான்னு ஷாப்பிங் ரீசன் சொல்லி ஃபோன் பண்ணா இன்னொரு நாள் போலான்னு சொல்றியே. சரி, நீ வேலைக்காக மாட்ட, நீ தாத்தா கிட்ட போன கூட நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். சரி, நான் தாத்தா கிட்ட கொடுக்கறேன். தாத்தா, ஆ? உங்ககிட்ட சாம்ராட் ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? அம்மா. ஆ சொல்லுப்பா சாம்ராட். ஆ அவ்வளவுதானா? சரிப்பா, நீ சீக்கிரம் இங்க வா. அதுக்குள்ள சுராஞ்சலி ரெடி ஆயிருப்பா. தாத்தா, அல்லடா செல்லம், அவன் உன்னை அன்பா கூப்பிடும்போது நீ போன இல்லையா? அவன் இப்ப வந்துருவான். சீக்கிரம் போய் ரெடியா போ. நான் வீட்டை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ. மா சுராஞ்சலி, தாத்தா, பாருமா சாம்ராட் வந்திருக்கான். அத வந்துட்டேன். தாத்தா, நான் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வா. பத்திரமா இருங்க. இருட்டுறதுக்குள்ள வந்துரு. ஆ, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி தாத்தா. போ. ஓகே, பாய். பாய்.